2 மேக்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து நம்ம 2 வீடியோ போட்டிருப்போம். ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான். இது வரைக்கும் இருந்ததுலே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய கமெண்ட்ல கேட்ட டவுட்டுக்கும் வாட்ஸ்அப்ல வந்து கேட்ட டவுட்டுக்கும் ரொம்ப நன்றி. பட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், சரி, அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க எனக்கு மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா தெளிவா புரிஞ்சாங்க. அந்த நம்பர் வந்து உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்காக கொடுத்து வச்சிருக்கேன். உங்களுடைய டைம் அண்ட் ரெஸ்பெக்டையும் மதிச்சு எனக்கும் அந்த மாதிரி ஒரு டைம் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சுங்க. அதில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? நீங்க எனக்கு மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பேரு, உங்களுடைய ஊர் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் டைம் எனக்கு மெசேஜ் பண்றப்ப உங்களோட பேரு எனக்கு ரிமெம்பர் பண்றதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஒன்று. ரெண்டாவது விஷயம், மெயின் கான்செப்ட் வந்துடும். ஓகே, அப்ப நம்ம கான்செப்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டையும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த 2 பார்ட்டையும் பார்த்துட்டு இது வாங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு தெளிவா புரிஞ்சுங்க. இல்லைங்களா? 3வது விஷயம், ப்ரோ நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா பேசுறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இல்ல ப்ரோ, நான் வந்து ஸ்லோவா என்னால எடுத்து கொண்டு போக முடியும். இந்த வீடியோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செக்ரியேட் பண்ணி இதுதான் காரணம் இப்படிதான் காரணம் அப்படின்னு என்னால எடுக்க முடியும். பட் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நான் 5 நிமிஷம் வீடியோ போட்டாலே இந்தியா பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ கடைசியாக ஒரு ரெண்டு வீடியோ 15 நிமிஷம் அதுவுமே ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி போதும்னு போயிடுவாங்க. இப்படிதான் இருக்கு. அதனாலதான் நான் நார்மலா பேசுறதே ஃபாஸ்டா தான் பேசணும்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ மெயின் கான்செப்ட்ல வந்துடலாம். இங்க நம்மள பல பேர் ட்ரேடிங்னா ரொம்ப டிஃபிகல்ட். ரொம்ப டிஃபிகல்ட். மார்க்கெட்டுங்கிறது ஈஸியா ப்ரெடிக்ஷன் பண்றதெல்லாம் கிடையாதுப்பா. அது வந்து பயங்கரமா மேலே போகும், பயங்கரமா கீழே போகும். இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்காங்க, பெரிய மணிஸ் வந்து இதுல வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இதை வந்து ஒரு சூதாட்டம் அப்படிங்கிற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கும். பட் என்னதான் பெரிய காசு இருந்தாலும், என்னதான் பெரிய இன்ஸ்டியூஷன் உள்ள இருந்தாலும், பேங்க்ஸ் உள்ள இருந்தாலும், அவங்களும் ஒரு பர்டிகுலர் மெத்தடை ஃபாலோ பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா HDFC ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுதுன்னா ரிலையன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு நிறுவனம் அதே மாதிரி சேம் மெத்தடை தானே ஃபாலோ பண்ணும். அப்போ இங்க ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மெத்தட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஃபர்மேஷன். இது வந்து காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே அட்வான்ஸா தேடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு காமனா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம வந்து மறந்துடுறோம். அப்ப இந்த காமன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு. அதை தான் இந்த டீட்டெயிலோட ஃபுல்லா பார்க்க போறோம். பட் இந்த டீட்டெயில பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு 3 பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு மார்க்கெட்ல. சரியா? மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. கரெக்டா? ஒன்னு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட். ஓகே, ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட். சரியா? நீங்க ஒருவேளை பிகினரா இருக்கீங்க. ட்ரெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ள ஒரு சைட்ல இருந்து ஒரு சைடு மேலே போகுது அப்படின்னா அது அப் ட்ரெண்ட், இல்லை கீழே போகுது அப்படின்னா அது டவுன் ட்ரெண்ட். ஒரே பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே அது ட்ரேட் ஆகுது அப்படின்னா அது வந்து கன்சால்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ப்ராப்ளி இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரியா? ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட். இன்னொன்னு சரியா, இன்டர்மீடியேட் ட்ரெண்ட். சரியா? இன்டர்மீடியேட் ட்ரெண்ட். ஓகே, 3வது வந்து லாங் டேர்ம் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த 3க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுங்கிறது வந்து எப்பனாலும் சேஞ்சஸ் ஆகலாம். ஓகே, எப்பனாலும் சேஞ்சஸ் ஆகலாம். இந்த இன்டர்மீடியட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டார்கெட்டையோ இல்லை ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளேயோ அதை வந்து சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த ஷார்ட் டேர்ம், இப்போ ஸ்கேல்பர்ஸ் வந்து இந்த ட்ரெண்டை தான் விரும்புவாங்க. ஸ்கேல்பா பண்றவங்க இந்த ட்ரெண்டை தான் விரும்புவாங்க. பட் ஒரு ட்ரேடா பண்றவங்க வந்து இந்த இன்டர்மீடியட் ட்ரெண்டை தான் விரும்புவாங்க. இல்ல நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கா பண்றேன், என்னால வந்து ஸ்டாக்ல ஹோல்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறவங்க என்ன விரும்புவாங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டை விரும்புவாங்க. அப்ப இந்த 3க்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்னா என்ன, இன்டர்மீடியட் ட்ரெண்ட்னா என்ன, லாங் டேர்ம் ட்ரெண்ட்னா என்ன? ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ணணும்னு உள்ள வரோம். கரெக்டா? இங்க 99% மக்கள் வாண்ட் டு மேக் மணி இன் ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ட்ரேடிங்ல தான் காசு சம்பாதிக்கணும். இங்க யாருக்கும் வந்து நான் 5 வருஷம் வெயிட் பண்ணி ஓகே ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லி 5 வருஷம் வெயிட் பண்ணி, ஓகே 5 வருஷம் வெயிட் பண்ணி இது வந்து 1000% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னாலும் எனக்கு வந்து அது பெரிய ரிட்டர்ன்ஸா தெரியல. பட் நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல இன்ட்ராடே பேசிஸ்ல பண்ணணும் அப்படின்னு தான் வரும். அப்ப நம்ம என்ன ட்ரெண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்கா இன்டர்மீடியட் ட்ரெண்ட் தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுக்கு போகல? நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் சூஸ் பண்ணல. ஏன் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுக்கு நம்ம போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்கா ஸ்கேல்பர் அப்படிங்கிறத அதை பண்ணுவாங்க. இந்த 1:1 ரிஸ்க் ரேஷியோ இல்லை அதிகபட்சமாக போனால் 1:2 ரிஸ்க் ரேஷியோ தான் இந்த ஷார்ட் டேர்ம்ல கிடைக்கும். மேபி இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம், லாஸும் கொடுக்கலாம். இதுதான் உங்களை எமோஷனலா தோண்டும். தெளிவா புரிஞ்சுங்க, எமோஷனலா தோண்டும். அப்போ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். சரி, இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நமக்கு தேவைப்படாது. ஏன்னா எமோஷனலா நம்ம இப்போ கேம் பிளே பண்ண அங்கே வரல. ஓகே, எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்காக தான் இவ்வளவு கால்குலேஷனும்.
இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்க போறோம். ஏன் லாங் டேர்ம் ட்ரெண்ட் அவாய்ட் பண்ணிக்க போறோம்? நம்ம பண்றது எல்லாமே இன்ட்ராடே தான். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹோல்ட் பண்ணக்கூடாது, லாங்காக ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா டைம் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? இப்போ கான்செப்டுக்குள்ள வரும். இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட், அதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை லாங் டேர்ம் ட்ரெண்டை விட்டுட்டோம். இந்த இன்டர்மீடியட் ட்ரெண்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் வச்சு பார்க்காம ஒரு 4-5 எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று புரிய வரும். ஓகே, நான் உங்களுக்கு ஒன்று புரிய வரும். பேசிக்கா புரிஞ்சாங்க 4-5 எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா தான் ஒரு கிளியரான கான்செப்ட் உங்களுக்கு புரிய வரும். இந்த நிஃப்டி பாருங்களேன். ஓகே, நான் வந்து செவி ரிஜிஸ்டர் அனாலிசிஸ் கிடையாது, இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் மணியை கொடுக்கும், அதாவது மார்க் மிஷின் மாதிரி ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். இதை நீங்க டெஸ்ட் பண்ணீங்க, லைவ் டெஸ்ட் பண்ணீங்க, பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எஃபர்ட்ஸை நீங்க போட்டால் மட்டும் உங்களை இதுல மாஸ்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடுறேன். நான் செவி ரிஜிஸ்டர் அனாலிசிஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இந்த ட்ரெண்டை பாருங்களேன். நிஃப்டி அப்படிங்கிற நடந்த விஷயத்த பாருங்க. அன்னைக்கு இங்க இருந்து மேலையும் போயிருக்கு, கீழையும் போயிருக்கு, திருப்பி மேலையும் போயிருக்கு, திருப்பி கீழையும் போயிருக்கு. பட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விதத்துல ஒரு பிரைஸ், அதாவது இந்த பிரைஸ் வந்தால் சரியா, இந்த பிரைஸ் வந்தால் இங்க இருந்து பை ஆகும், இங்க பிரைஸ் வந்தால் இங்க இருந்து நம்ம செல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பையருக்கும் செல்லருக்கும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும். கரெக்டா? நான் சொல்றது இன்ஸ்டியூஷன், ரீட்டைலர் கிடையாது. இப்போ ரீட்டைலருங்கிறவங்க வந்து இப்போ நான் பெங்களூர்ல இருக்கேன், நீங்க தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஒருத்தர் யூஏல இருக்கலாம், ஒருத்தர் துபாயில இருக்கலாம், ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். கரெக்டா? பட் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விஷயத்துல ஒரு இடத்த காமனா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் இங்க ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, எஸ்என்சில இந்த கான்செப்ட்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, அந்த கான்செப்ட் தான் உள்ள கொண்டு வரும். ஃபேர் வேல்யூ. இந்த ஃபேர், அது என்ன ஃபேர் வேல்யூ? அந்த வேல்யூல அவங்க ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன ஆக்ஷன்? எதர் பையா இருக்கலாம், மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் 2 ஆக்ஷன் தான். ஒன்று பையா இருக்கலாம், இன்னொன்று செல்லா இருக்கலாம். ஓகேவா? இந்த பையும் செல்லையும் அது என்ன பிரைஸ்ல எங்க நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவா பார்க்க போறோம். இது இப்போதான் ஃபுல் டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். ஒன்றும் இல்லைங்க, சரியா? நம்ம வந்து இன்டர்மீடியட் ட்ரெண்ட் தான் பிடிக்க போறோம். அப்போ அந்த இன்டர்மீடியட் டைப் ட்ரெண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, 1 hour டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்க போறோம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நிஃப்டியில காமிச்சிடுறேன். பட் நிஃப்டியில இதை யூஸ் பண்ணக்கூடாது, பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நிஃப்டியில காமிச்சிடுறேன். இதுக்கு அடுத்து ஒரு 4-5 எக்ஸாம்பிளோட இதை காமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டுக்குள்ள போயிடலாம். பாருங்க, இந்த 9:15 to 10:15 நமக்கு ஃபர்ஸ்ட் 1 hourங்க. 9:15 to 10:15 இந்த 9:15 to 10:15 ஹை, சரியா? ஹை, இதோட ஹை என்ன? 23,319.70. கரெக்டா? 23,319.70. 23,319.70. ஒரு நிமிஷம், 23,319.70. ஓகே, இது கூட நீங்க என்ன பண்ணிக்கீங்க? பிளஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இதை வந்து நீங்க பிளஸ் பண்ணிக்கிறீங்க. எதை பிளஸ் பண்ணிக்கிறீங்க? இதோட லோவை பிளஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஹை பிளஸ் லோ, சரியா? 23,109.90. ஓகே, 23,109.90. ஓகே, இது கூட நீங்க பிளஸ் பண்ணிக்கிறீங்க. எதை பிளஸ் பண்ணிக்கிறீங்க? க்ளோஸ் அப்படிங்கிறதையும் பிளஸ் பண்ணிக்கிறீங்க. 23,243.65. ஓகே, 23,243.65 ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதை நீங்க 3 பிளஸ் பண்ணிட்டு சரியா, இது உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டிவைடட் பை 3 அப்படிங்கிறத போட்டுக்கிறீங்க. ஓகே, 3ங்கிறத போட்டுக்கிறீங்க. போட்டீங்க அப்படின்னா 23,224.41 வருது. கரெக்டா? 224.41 வருது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? 15 minutes டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்க. நாட் 5 minutes, சரியா? 15 minutes டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? 23,224. இது இந்த கான்செப்ட் படி உங்களுக்கு எப்போ? 10:20க்கு அப்புறம் தான். ஏன் 10:15 தான் உங்களுக்கு முடியுது. கரெக்டா? பட் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன 10:20 இங்க கனெக்ட் ஆகும் உங்களுக்கு நம்புறேன். அப்படி நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த 2 வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் புரிய வரும். இதெல்லாம் கன்ஃபியூஸ் தான் ஆகும். இது சிம்பிளா இருக்கலாம், பட் அது கன்ஃபியூஷன்ஸ் தான் கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக்கிறேன். ஒண்ணு, சரியா? இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சு? 23,224. கரெக்டா? இப்போ 23,224 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும். ஒருவேளை எக்ஸாக்டா என்னால மார்க் பண்ண முடியல, நான் பிகாஸ் பேசிக்கலி நான் இந்த லைன்லாம் போட்டு பழக்கங்கள் கிடையாது நமக்கு. சரியா? 224. ஓகே, 224 26ல் வருது பாருங்க. இதா இருக்கு 224ங்கிறத நான் மார்க் பண்ணிட்டேன். எப்போ? 10:20க்கு அப்புறம். சரியா? 10:20க்கு அப்புறம் இங்க இருக்கு. ஓகே, இங்க பாருங்க. எப்பெல்லாம் இந்த கேண்டலுக்கு மேல, ஓகே, அது இந்த லைனுக்கு மேல நான் எக்ஸாக்டா போல நினைக்கிறேன். 28ல இருக்கு. ஓகே, 24 போட்டுக்கங்க, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம்.
24 ஓகேவா. எப்பெல்லாம் இதுக்கு இந்த 10:20க்கு மேல சரி 10:15க்கு முடியுது, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பன்ல வந்து இதுக்கு மேல ஓப்பன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல எது அந்த ப்ரீவியஸ் 15 மினிட்ஸ் லோ வந்து ஸ்டாப் லாஸா போட்டுட்டு 1:2 வரைக்கும் நீங்க ஈஸியா ஏம் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏன் புரியுதா? இன்டர்மீடியட் ட்ரெண்டை ஏன் பிடிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? எப்பெல்லாம் இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுதோ, ஓகே, எப்பெல்லாம் இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுதோ அதே சேம் டைம்ல நீங்க என்ட்ரி எடுக்கலாம், அதாவது செல் என்ட்ரி எடுக்கலாம். அந்த இடத்துல நீங்க வந்து சேம் 15 மினிட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு 1:2 அப்படிங்கிறத நீங்க பிடிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இந்த இடத்துல ஒருவேளை 1:2 வந்திருக்குமா வரலையா அப்படிங்கிறத நீங்க பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல இது வந்திருக்கு, நான் பார்க்கறது கேண்டில் பெருசா தெரியும், இந்த இடத்துலயும் உங்களுக்கு கேண்டில் பெருசா தெரியும் கரெக்டா. ஏன்னா இது கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு கரெக்டா. அப்போ இதுவும் பெருசா தெரியும், அதுவும் பெருசா தெரியும். பட் இதை நீங்க நிஃப்டில பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா நிஃப்டில பண்ணக்கூடாது. அப்ப எதுல ராகுல் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆப்ஷன்ஸ்ல பண்ணணும். ஓகே, என்ன பண்றீங்க 10:15க்கு சரியா, 10:15க்கு 23, அதாவது இதை வந்து நீங்க எங்க சூஸ் பண்ணணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை ஏடிஎம்ல மட்டும் தான் நீங்க பண்ணணும். நீங்க என்ட்ரி வேணும்னா ஓடிஎம்ல போய்க்கலாம், இதை வச்சு என்ட்ரியை வச்சு நீங்க ஓடிஎம்ல நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, பட் நீங்க ட்ரை பண்ணக்கூடியது ஏடிஎம்ல மட்டும்தான் இதை நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு ஏடிஎம் போட்டு காமிச்சிடுறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. சரியா, 23ஆம் தேதி. ஸோ அன்னைக்கு காலில் ட்ரேடு இல்லை, புட்டில் நடந்திருக்கு. உங்களுக்கு காலில் வேணாலும் நீங்க போட்டு பார்த்துக்கலாம். சரியா, காலில் வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். இது வந்து பையருக்கும் ஒர்க் ஆகும், செல்லருக்கும் ஒர்க் ஆகும் என்பதை தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன். சரியா, செல்லருக்கும் ஒர்க் ஆகும். இப்போ இது பாருங்க, இப்போ ஏடிஎம் எடுத்துக்க 23 100 கடைசி மார்க்கெட்ல அதான் ஏடிஎம். இப்போ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்லயோ இல்லை கேப் டவுன்லயோ ஓப்பன் ஆகுது, அந்த எங்க ஓப்பன் ஆகுதோ அந்த ஏடிஎம் தான் நீங்க சூஸ் பண்ணணும் த்ரூ அவுட் டே. சரியா, த்ரூ அவுட் டே. ஒருவேளை அந்த ஏடிஎம் ஐடிஎமா மாறிடுச்சு, த்ரூ அவுட் டே அதுதான் உங்களுக்கு ஏடிஎம். சரியா, இப்போ ஓப்பனிங்ல உள்ள என்ன ஸ்ட்ரைக் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் தான் உங்களுக்கு ஏடிஎம்மா சூஸ் பண்ணணும். சரியா, இல்லை இது எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ எப்பவுமே வெல்கம், கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பரும் அவைலபிளாக தான் இருக்கு. இப்போ இந்த கான்செப்ட் வந்துடும். சரியா, என்ன 267 ஹை கரெக்டாக, 267 ஹை பாருங்க, 267 ஹை. இப்போ இதை ப்ளஸ் பண்ணுறேன். ஓகே, 267 ப்ளஸ் நான் 1 ஹவராக மாற்றிட்டேன் பார்த்துக்கோங்க. 154.90 கரெக்டாக, 154.90 187.90 கரெக்டாக, 187.90. இப்போ இதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன் 3 வந்து டிவைட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து 203.26. இப்போ 203.26 எங்கே இருக்குது? இப்போ நான் வந்து 15 மினிட்ஸாக சூஸ் பண்ணிக்கிறேன், நான் உங்களுக்கு வரைஞ்சா காமிக்கல. சரியா, இப்போ 203.26 எங்கே இருக்குது? இந்த இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா, இங்கே பாருங்கள், எக்ஸாக்ட் ப்ரைஸ் லெவல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா, 203.26 உங்களுக்கு எக்ஸாக்டாக வைக்கல, பட் 203.55 இருக்கு. எப்பெல்லாம் இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஓகேவா, இதுவுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, இதுவுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். நீங்கள் வேணால் லோயர் டைம் எடுத்து பாருங்க. இது வந்து ப்ரீவியஸ் லோ வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும், 188 ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் என்ட்ரி 206 போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பாயிண்ட், இது போனது வந்து 250 கரெக்டா, 40 பாயிண்ட் ஹிட் ஆயிருக்கும் கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டார்கெட் ஹிட் தான். மேபி இந்த கேண்டில் லுக் லைக் ரெட், பட் ஆஸ் பர் த ஸ்ட்ராட்டஜி டார்கெட் ஹிட் தான். இதுவுமே உங்களுக்கு டார்கெட் ஹிட் தான். அப்போ 2 என்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு நிஃப்டியில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். கமாடிட்டியில் அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். சரியா, ஃபாரெக்ஸில் அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஸ்டாக்ல அப்ளை பண்ணலாம், ஸ்டாக்ல கண்டிப்பாக பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு சில ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன், அதாவது டாப் கெய்னர், டாப் லூசர்ஸ். டெக் மஹிந்திரா இருக்கு. சரி, டெக் மஹிந்திரா நான் டாப் கெய்னர்ல ஒன்று, டாப் லூசர்ஸ்ல ஒன்று காமிச்சிடல. இல்லை உங்களுக்கு ரெண்டு வேணாலும் நான் ரெண்டு காமிச்சிடறேன். ஏன்னா உங்களை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒருத்தவங்களை நம்ப வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். பட் இருந்தாலும் சொல்கிறேங்க பாருங்க, கேப் அப் தான், கேப் அப் தான், கேப் அப் ஆன ஸ்டாக் தான். கேப் அப் கேப் டவுன் எதனாலும் ஆகட்டும் பரவாயில்ல, நமக்கு தேவைப்படாது. நமக்கு தேவை என்ன 1385 அப்படிங்கிறது இதோட ஹை. 1385 ப்ளஸ், சரி 1385 ப்ளஸ் 1355.60. ஓகே, 1355.60 இதோட லோ என்ன, க்ளோஸ் வந்து 1382.30. ஓகே, 1382.30. ஓகே, இதை வந்து ஈக்குவல் பண்றீங்க, இதை வந்து டிவைடட் பை 3 போடுறீங்க. ஓகே, டிவைடட் பை 3 போடுறீங்க. 1374.3 தான் இதோட ஃபேர் வேல்யூ. ஓகே, 1374.3 நான் எடுத்து பார்க்குறேன். 1374 இருக்காக்கிறேன்.
உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 74.30 இருக்கு ஓகேங்களா. 74.3 தான் வந்துச்சு உங்களுக்கு. அங்க எப்பலாம் பாருங்க இந்த இடம் ரீச் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பை என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஓகே, பை என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆச்சு, அதோட ப்ரீவியஸ் 50 மினிட்ஸ்ல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. உங்களுக்கு 1:2ல டார்கெட் செட் பண்றீங்க 1. சரியா? இப்போ நான் டாப் கெய்னர் எடுத்தேன். சரியா? இப்போ நான் உங்களுக்கு டாப் கெய்னர்ல இன்னொன்று பண்ண எடுத்துமா, இன்ஃபி கூட எடுத்துக்கும், இல்லை ட்ரெண்ட் கூட எடுத்துக்கும், எதனால எடுத்துக்கும். உங்களுக்கு ரெண்டையும் பார்ப்போம். சும்மா ரேண்டமாக எடுத்த ஸ்டாக் தான், பிகாஸ் எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோமே. இன்ஃபி ஓகே, இன்ஃபி எடுத்துக்கும். இப்போ இன்ஃபியோட 1 ஹவர் சரியா, ஃபர்ஸ்ட் 1 ஹவர் இங்கே பாருங்க 1251.20 ஃபர்ஸ்ட் அந்த ஹை சரியா, 1251.20 ஒரு நிமிஷங்க, 1251.20 ஓகே, 1251.20 ப்ளஸ் பண்ணுறேன். இதை ப்ளஸ் பண்ணுறேன். லோ வந்து 1238.10 சரி, 1238.10 எக்ஸாக்ட் கால்குலேஷன் வேணும். அந்த 0.10, 0.20, 0.30 அதையுமே சேர்த்து வச்சுங்க, அப்பதான் கிளியரா இருக்கும். 1248 அப்படிங்கிறது க்ளோஸ். ஓகே, 1248 அப்படிங்கிறது க்ளோஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து நீங்க டிவைடட் பை 3 போடுறீங்க. ஓகே, 1245.76. இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, 15 மினிட்ஸ்க்கு பண்றீங்க 1245.76 எடுங்க. 1245.76 இப்போ 80ல் இருக்கு. 76 அப்படிங்கிறது நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சாங்க. ஆட்டோமேட்டிக் அங்கே பாருங்க எப்பெல்லாம் இது 10:15 அப்புறம் சரி, 10:20 அப்புறம் ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 10:20 அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எப்பெல்லாம் இது கீழே ஓப்பன் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த லோ ஸ்டாப் லாஸ் போட்டு ஆட்டோமேட்டிக்காக நான் 1:2 டார்கெட்டை செட் பண்ணிக்க போகிறேன். எப்போல்லாம் இந்த ப்ரைஸ் இதுக்கு மேலே வருதோ அப்போ வந்து நான் இதை எடுத்துக்க முடியும். பட் வந்து இந்த கேண்டில் என்னால் ட்ரேட் பிடிச்சிருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் பிடிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சாங்க. ஓகே, ரியல் ட்ரேடர்ஸ் டிஃபிகல்ட்டிஸ். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கெய்னர் பார்த்துட்டீங்க, லூசர்ஸ்க்கு போகும், ஹிண்டால்கோ சரி, நீங்கள் ஹெச்டிஎஃப்சி நீங்கள் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக போட்டுருவோமே. ஓகே, ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு கரண்ட் இதில். எனக்கு வந்து நான் சொல்கிறேன் இல்லைங்களா, எது ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பேசிக்கா இதை வீடியோ பார்த்ததோட நிறுத்தாம இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்காம நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதை நீங்க கால்குலேட் பண்றீங்க, இந்த ஸ்டாக்ல பண்ணீங்க எனக்கு கரெக்டா இருந்துச்சு, இந்த ஸ்டாக்ல பண்ணீங்க கரெக்டா இல்ல, உங்களுக்கு நினைக்கிறேன் கரெக்டா இல்ல அப்படின்னு எனக்கு ஒரு அப்டேட் கமெண்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பார்க்குற ஒரு 10 பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. ஓகேவா? இந்த இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரிக்கையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஹிண்டால்கோ எடுத்துக்காங்க, 1 ஹவர் வந்து 907 சரி, 907.50 சரி, 907.50 கரெக்டா, பிளஸ் ஓகே, 907.50 பிளஸ் 875 சரி, 875 875 பிளஸ் ஓகே, பிளஸ் இதோட இது க்ளோஸ் வந்து 899.50 ஓகே, 899.50. இப்போ நான் வந்து ஒரு ஈக்குவல் பண்ணுறேன், இதை வந்து டிவைடட் பை 3 போடுறேன். ஓகே, 894 அப்படிங்கிறது இதோட ஃபேர் வேல்யூ. ஓகே, இதோட 894 அப்படிங்கிறது இதோட ஃபேர் வேல்யூ. 894 எங்க இருக்கு, மேலே இருக்கு இங்க இருங்க. ஓகே, அவங்களுக்கு புரிய நினைக்கிறேன். 894 ஒருவேளை இந்த இடத்துல நீங்க என்ட்ரி கன்சிடர் பண்ணியிருந்தாலும் இது ஸ்டாப் லாஸ் 1:2 கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பைலையும் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இங்க நீங்க இந்த இடத்துல நீங்க செல்லு இந்த இடத்துல நீங்க செல்லு கன்சிடர் பண்ணியிருந்தாலும் இது ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் ஈஸியா ஒரு நல்ல பெரிய டார்கெட் கூட கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டிஃபிகல்ட்டி திங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. கரெக்டாக நம்ம வந்து நேற்று பார்ட் 2ல பார்த்த வீடியோலையும் இப்போ பார்க்குற வீடியோலையும் நான் எப்படி ப்ரோ ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது. ஓகே, இதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். நம்ம எப்பவுமே கடைசியில் வீடியோட எண்டில் தான் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தா அதை பார்த்துட்டு ஓடிடுவாங்க. ஓகேவா? எனக்கு வீடியோ வியூஸ் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது, பட் ஃபுல்லாக பார்க்கணும், பயனுள்ள மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் கருத்து. அதுக்காக தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கலாம். எப்படி ப்ரோ ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் ஸ்டாக் கண்டுபிடிச்சு போகிறதுக்குள்ள அந்த இடத்துல என்ட்ரி மிஸ் ஆயிருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டிஃபிகல்ட்டி இருக்கும். ஓகே, டிஃபிகல்ட்டி இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 9:30 உங்கள் என்எஸ்சி வெப்சைட்லேயே, ஓகே, என்எஸ்சி வெப்சைட் இது வந்து ரியல் டேட்டா தான். ஓகே, இது வந்து ரியல் டேட்டா தான். 9:30 நீங்கள் நிஃப்டி டாப் கெய்னர் டாப் லூசர்ஸ் வந்து 9:30 நீங்கள் செக் பண்ணுறீங்க. 9:50 நீங்கள் செக் பண்ண போகிறது கிடையாது. 9:15 நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கு கேப் அப் ஆனதுக்கான ஸ்டாக்காக இருக்கும். ஒன்று கேப் அப் ஆகிருக்கும், கெய்னர்னா டாப் லூசர்ஸ்னா இதாக இருந்திருக்கும், இது கேப் டவுனாக இருந்திருக்கும். பட் நீங்கள் 9:30 செக் பண்ணும்போது
இதோட கெய்னர், இதோட கெய்னர், இதோட லூசர்ஸ் யாரெல்லாம் 1% மேல இருக்காங்க. ஓகே, யாரெல்லாம் 1% மேல இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்க போறீங்க. இல்ல 0.75% மேல இருந்தாலும் எனக்கு ஓகே தான். யாரெல்லாம் 0.75க்கு கீழே இருக்காங்களோ அந்த ஸ்டாக்கு தேவைப்படாது. எதுக்கு தேவைப்படாது? இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு, இப்போ ஹிண்டால்கவே இருக்கு. பாருங்களேன், இந்த கேண்டில் வந்து பெருசா இருக்கு, கரெக்டா? இந்த கேண்டில் பெருசா இருக்கு. இப்போ இப்படி பெருசா இருக்கிற கேண்டில் டிவைடட் பை 30 போட்டாதான் எனக்கு ஒரு நல்ல ஸ்டாக்ல சொல்றேன் ஒரு நல்ல டார்கெட் கிடைக்கும், கரெக்டா? பட் இதே அந்த ஸ்டாக் வந்து ஒரு 5 பாயிண்ட்டுக்குள்ள தான் இருக்கு. இப்போ அஞ்சு டிவைடட் பை, அதாவது எனக்கு வந்து ஹையிலோட வேல்யூ வந்து ஒரு 3 பாயிண்ட் தான் இருக்கு. இதை டிவைடட் பை 30 பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 30 பைசால இருந்து 50 பைசா தான் உங்களுக்கு டார்கெட்டா கிடைக்கும். பட் இதே ஒரு 15 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட கேண்டில் வந்து ஒரு 15ல இருந்து 20 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. இதை வந்து நீங்க 30% போட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 பாயிண்ட்ல இருந்து 7 பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட்டா கிடைக்கும், கரெக்டா? டார்கெட்டா கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்க ஸ்டாக்கை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட்டுங்கிறது பிக்கா இருக்கும், எஸ்எல்ங்கிறது மினிமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எப்போ சொல்லுங்க. இதை பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது போல நிறைய விஷயங்கள் இன்னும் ஷேர் பண்றதுக்கு இருக்கு. உங்களுடைய பிரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ், எஸ்எம்சி கோர்ஸ், எல்லா கோர்ஸையும் இந்த பேசிக் கால்குலேஷன்ல எடுத்து கொண்டு வந்தலாம் என்னால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இல்லை எனக்கு வந்து இதை விட அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெம்பர்ஷிப்ல இருக்கு அப்படிங்கிறது சொல்லி டைமண்ட் மெம்பர்ஷிப்ல இருக்கும். கம்ப்ளீட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், கம்ப்ளீட்டா ஃபியூச்சர்ல எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, ஃபியூச்சர் எப்படி ஒர்க் ஆகும், அடுத்த வருஷத்தை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, இந்த அளவுக்கு நம்ம அப்டேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.